ஹேர்மேஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக்கு ஒரு நியூ எஃப்எஃபோட நேம் பெயின்ஃபுல் எண்டிங் பார்ட் 1. அப்புறம் உங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் ஒன்று சொல்லணும். என்னதுன்னா, எஸ்டர்டே நான் ஜங்குக்காக அப்லோட் பண்ண மை செகண்ட் ஒய்ஃப் ஃபைனல் பார்ட்டில் 20 to 30 seconds லைட்டாக என்னோடய வாய்ஸ் மெர்ஜ் ஆயிடுச்சு. ஐ எம் ரியலி சாரி டு சே தட். எகெயின் உங்கள்கிட்ட சாரி கேட்குறேன். லாஸ்ட்டாக ஒன் டைம் இந்த மாதிரி மெர்ஜாக இருந்தது வாய்ஸ். இருந்தாலும் நான் ரொம்ப கவனமாக தான் இருந்தேன். எப்படி வாய்ஸ் மெர்ஜ் ஆனதுன்னு நான் பார்க்காம அப்லோட் பண்ணிட்டேன். ஐம் சாரி. நான் உங்களுக்காக ஒன் ஷாட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒன் ஷாட்டை கேட்கணுன்னு சொல்லிவிட்டு இதை நான் ஒன் டைம் கேட்காம நான் அப்லோட் பண்ணிட்டேன். ரொம்ப சாரிப்பா, மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா ஸ்டோரி கேட்டுட்ருக்கும்போது இடையில இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எனக்கு புரியுது. சாரி, எனக்கு மன்னிச்சிக்கோங்க. அப்புறம் என்னால் ரீஅப்லோட் பண்ண முடியாது. நான் வீடியோவை அப்லோட் பண்ணதும் என்னோடய ரெக்கார்ட் பேஜிலேருந்து நான் அழிச்சிடுவேன். ஏன்னா எனக்கு மெமரி ஃபுல்லாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னால் ரீஅப்லோட் பண்ண முடியாது. ஐம் ரியலி சாரி. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எகெயின் இந்த மாதிரி தவறு நடக்காமல் நான் முடிஞ்ச மட்டும் ட்ரை பண்ணுறேன். எனக்கும் சில தவறுகள் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி இப்படி நடந்துச்சு, மன்னிச்சிக்கோங்க. இப்போ தவறு நடந்துருச்சு இல்லையா, ஸோ உங்களையெல்லாம் நான் குஷிப்படுத்த ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னா, நான் ஜேகேக்காகவும் வீக்காகவும் ஒன் ஷாட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். யாரோட ஒன் ஷாட்டை இந்த வீக் சண்டே போடுறதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? அப்புறம் அழுகிற மாதிரியெல்லாம் ஆரம்க்கு வீடியோ போடலை அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. நான் எப்படி சொல்கிறது, நான் சண்டே முடிஞ்ச மட்டும் ஒன் ஷாட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். முன்னாடி நான் சொன்னேன் கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே ஒன் ஷாட் போடுறேன் அப்படின்னு. எனக்கு த்ரோட்டை வலிக்குது. அதனால தான் என்னால் ரொம்ப நேரம் உட்காந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் ஒன் டேக்கு 2 வீடியோஸ் கொடுக்கணுங்கிறது என்னோடய கோல். ஸோ முடிஞ்ச மட்டும் நான் ஒன் டேக்கு 2 வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் சாட்டர்டே சண்டே என்னால் ஒன் ஷாட் கொடுக்க முடியாததுக்கு ரீசன் த்ரோட் பெயின் வருது, அதனால தான். ஆனால் அப்கமிங் டேஸில் நான் சண்டே ஒரு ஒன் ஷாட் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். எனக்கு அது கொடுக்க முடியலன்னா எனக்கு த்ரோட்டை வலிக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்புறம் ஆரம்க்கு அப்கமிங்கில் வர்ற சண்டேஸில் நான் எனக்காவது ஒரு நாள் ஒன் ஷாட் கண்டிப்பாக கொடுக்குறேன். எதுக்காக நான் ஜேகேக்கு வீக்கே அதிகமாக நான் ஒன் ஷாட் கொடுக்குறேன், எஃப்எஃப் கொடுக்குறேன் அப்படின்னா, அதிகமான பேர் இவங்க 2 பேருக்காக தான் கேட்குறீங்க ஸ்டோரிஸ், அதனால தான். மற்றபடி 7 மெம்பர்ஸ்க்கு யாருக்கு அதிகமாக கேட்குறீங்களோ அவங்களுக்கு நான் போட்டுகிட்டே இருப்பேன், ஓகே? அப்புறம் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் இப்போ நான் அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது டெலீட் பண்ணிட்டீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் கமெண்ட்டை நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். எகெயின் எனக்கு விசிபிள் ஆகலை. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கூட சண்டை போடுறீங்களான்னு கேட்டீங்க. எதுக்கு இந்த டவுட் உங்களுக்கு வருதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே என்னோடய ஹஸ்பண்ட் கூட நான் சண்டை போட மாட்டேன். இந்த வேர்ல்டுலேயே எனக்கு ஒரு பர்சனை பிடிக்கும் அப்படின்னா அவங்க என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான். அப்புறம் என்னோடய மம்மி டாடி, என்னோடய பையன், என் தம்பி, இவங்க கூடயும் நான் சண்டை போட மாட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு கோபமே வராது. கோபம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நான் குடுகுடுன்னு என்னோடய ரூம்க்கு ஓடி போயிடுவேன். அவங்க ரூம்கிட்டே போக மாட்டேன். அப்படி இருக்கும்போது எப்படி சண்டை வரும் சொல்லுங்கள்? என்னைக்காவது நான் சேட்டை பண்ணிட்டேன் அப்படின்னா, பாப்பா இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லுவாங்க. பல்ல கடிச்சிட்டு சொன்னதும் அவ்வளோதான், அந்த செகண்டே அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப சவுண்டாக பேசினா பயம் வந்துடும், அவ்வளோதான். ஒரு சின்ன ஷவுட்டுக்கே நான் கம்முன்னு போயிடுவேன். அப்புறம் எப்படி எங்களுக்குள்ளே சண்டை வரும் சொல்லுங்கள்? ரெண்டாவது, என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். நான் எவ்வளவோ அடம் பண்ணுவேன். அதெல்லாம் சமாளிச்சுட்டு முடியாத பட்சத்துக்கு ஒரு சின்ன ஷவுட் கொடுத்தாவே நான் கம்முன்னு ஆகிடுவேன். இவ்வளோ தான் எங்களோட சண்டை. சண்டையெல்லாம் நான் போட மாட்டேப்பா. ஸோ நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட கமெண்ட் பண்ணாதீங்க, சரியா? இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வைன் இப்போ ஜங்கு கூட மேன்ஷனில் ஜங்கு ரூமுக்கு முன்னாடி அவங்களோட லக்கேஜஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. டைம் இப்போ மார்னிங் ஒரு 4:30 இருக்கும். ஜங்குக் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சிருக்காங்க. ஸோ வைன் 4 o'clockலேருந்தே ஜங்கு கூட ரூம் டோருக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக் 4:30 போல் தான் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாக் பண்ணலாம் அப்படின்னு ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க.
வாயின் அமைதியாக ரூமுக்கு சைடில் அப்படியே வாலில் சாஞ்சு ஹேண்ட்ஸை கட்டிட்டு நின்றுட்டுருக்கதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் வந்து நின்று, வாயினா என்னாச்சு? மார்னிங் இந்த டைம்லலாம் நீ எந்திரிக்க மாட்டியே, என்னாச்சு? இவ்வளோ டிக்காக ட்ரெஸ் பண்ணி எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. வாயினப்பா இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, மிஸ்டர் ஜான், நம்மளுக்கு இன்னையோட இந்த மேரேஜ் கான்ட்ராக்ட் ஃபினிஷ்ட் ஆகுது. ஸோ நான் இன்றைக்கி வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெக்குன்னு இருக்குது ஜங்குக்கு. ஆ, மேரேஜ் கான்ட்ராக்ட் முடியுதா? ஓ, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே, நான் தான் உங்களுக்கு நினைவுப்படுத்திட்டேனே, நான் கிளம்பலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேணா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரெஸ்ட் வாட்சை பார்க்குறாங்க. என்னையோட தானே மேரேஜ் கான்ட்ராக்ட் முடியுது. ஐ மீன் இன்னைக்கு வரையும் நீ என்னோடய ஒய்ஃப் தானே, நாளைக்கு தான் நீங்கள் இருந்து கிளம்ப முடியும், நீ இன்றைக்கே கிளம்பிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப கேஷுவலாக ஜங்குக். வாயினப்போ ஜங்குக்கை பிக் பிக்குன்னு பார்த்துட்டு, ஓ அப்படியா, சரி நான் நாளைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாயின் இல்லை, இன்னைக்கு ஒன் டே நீங்கள் தானே இருக்கணும். உன்னைய மேரேஜ் பண்ணி இந்த 2 இயர்ஸில் எங்கேயுமே உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போனதில்லை. நிறையா பேருக்கு நீ யாருன்னே தெரியாது. நிறையா பேருக்கு என்ன, யாருக்குமே எனக்கு நீ யாருங்கிறத நான் வெளிப்படுத்தாமல் தான் ஹைட் பண்ணி வச்சுருந்தேன். உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் இந்த மேன்ஷனில் இருக்கக்கூடிய மெய்ட்ஸ், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இவங்களுக்கு மட்டும்தான் நீ என்னோடய ஒய்ஃப்னு தெரியும். உன்னால் எனக்கு நிறைய பெனிஃபிட் நடந்திருக்கு வாயின் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. அப்படியே டக்குன்னு வாயின் நிமிர்ந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. அதுக்கு தான் நீங்கள் எனக்கு பணம் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பணம் கொடுத்துருந்தாலும் நீ எனக்காக இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கீல, அதுக்காக நான் பெரிய கடமைப்பட்டிருக்கேன் உனக்கு. இந்த ஒன் டே நான் உன் கூட இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் இருக்க முடியாது இல்லையா? ஸோ சில ஷாப்பிங் பண்ணணும் உனக்காக. என்னோட ஒரு சின்ன கிஃப்ட்டுன்னு நீ நினச்சிக்கோ இதை அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே மிஸ்டர் ஜான், ஷாப்பிங்காக தான் நாங்கள் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அவசியம் இல்லை, எனக்கு அதெல்லாம் தேவையும் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வாயின். வாயின், 2 இயர்ஸ் நீ இங்கே இருந்திருக்க என்னோடய மேன்ஷனில் என் பொண்டாட்டியா. ஸோ இன்னைக்கு வரையும் நீ என் ஒய்ஃப் தான். நாளையிலேருந்து தான் நீ அஃபிஷியலாக என்னோடய ஒய்ஃப் இல்லைன்னு ஆகும். ஸோ இன்றைக்கு வரையும் நீ என் ஒய்ஃப் தான். போய் தூங்கு. 8 o'clock மேலே எழுந்து அகெயின் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கரெக்டாக ஒரு 9 o'clock போல் டைனிங் ஹாலுக்கு வந்துட்டு நான் உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். வாயினுக்கு இன்னும் பதட்டமாக இருக்குது. இல்லை மிஸ்டர் ஜான், நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊருக்கு போய் என்ன பண்ண போகிறேன்? அந்த பட்டிக்காட்டுக்குள்ளே போய் கடந்துக்கிட்டு ஐயோ எரிச்சலாக இருக்குது எனக்கு. எனக்கும் அதுதானே சொந்த ஊர். அப்படி இருக்கும்போது அந்த ஊருக்கு போயே ஆகணும்னு எனக்கு கட்டாயம் இருக்குது. சுத்தமாக எனக்கு அந்த ஊரே பிடிக்காது. என்ன பண்ணி ஒழிய என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அங்கே தான் நான் வந்து உட்காரணுன்னே பாட்டிமா கட்டாயப்படுத்துகிறாங்க. கிராமத்துக்கு நான் வரும்போது என்னை நீ பார்த்த அப்படின்னா கண்டுக்காத. நார்மலாக என்னை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு போவீங்களா, அந்த மாதிரி வணக்கம் சொல்லிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். இல்லை மிஸ்டர் ஜான், நான் கிராமத்தில் உங்களை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு, என்னமோ அந்த கிராமம் தானே நீ அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஆமாம், நான் அந்த கிராமந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க வாயின். ரைட்டு, வா, ஐயோ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. வாயினதுக்கு மேலே 1 word கூட பேசலை. அமைதியாக தன்னோட ட்ராலி எடுத்துக்கிட்டு தன்னோட ரூம்குள்ளே போய் அப்படியே உள்பக்கமாக டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு தன்னோட மவுத்தை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஃப்ளோரில் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் வாயின் பாஸ்டில் என்ன நடந்துச்சுன்னு நினச்சி பார்க்குறாங்க. ஸோ பாஸ்டில் என்ன நடந்ததுன்னு இப்போ பார்க்கலாம். வாயின் கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு. தன்னோட 12th standard முடிச்சுட்டு காலேஜில் படிக்கிறதுக்காக சியோல் சிட்டிக்கு வந்திருப்பாங்க. சியோல் சிட்டியில் காலேஜ் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜங்குக். ஜங்குக்கோட காலேஜில் தான் வாயின்
ஜங்குக்கோட பாட்டிமா கொடுத்த லெட்டரை வச்சு ஜங்குக்கோட காலேஜில் சேர்ந்துருப்பாங்க. வைன் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியும் கிடையாது, ரொம்ப ரிச்சான ஃபேமிலியும் கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு வைன். ஆனால் வைனுக்கு ரீசெண்டாக மம்மி டேடி இறந்து போனதுனால அந்த ஊரோட ஜமீன்தார் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட பாட்டிமா வைனை நான் டேக் ஓவர் பண்ணி வளர்த்துக்கிறேன் அப்படின்னு ஊர் பஞ்சாயத்தில் சொல்லி வைனோட வீட்டிலையே தங்க வச்சு தன்னோட பராமரிப்பில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. 12th ஸ்டாண்டர்ட் மிடில் தான் வைனோட மம்மி டாடி இறந்துருப்பாங்க. ஸோ 12th ஃபினிஷ் பண்ணதும் தங்களோட சிட்டியில் இருக்க காலேஜில் போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி வைனுக்கு பாட்டிமா லெட்டர் எழுதி கொடுத்து தன்னோட பேரன்கிட்ட சொல்லி அங்கேயே படிக்க வச்சுருப்பாங்க. வைன் ஃபஸ்ட் இயர் படித்து முடிக்கும்போது பாட்டிமா ஜங்குக்கை பார்க்க வரும்போது பாட்டிமா தன்னோட பொண்ணை ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைமில் ஜங்குக்கும் மாயாவுக்கும் ஜாதகம் பார்த்துருப்பாங்க. மாயா தான் ஜங்குக்கோட மாமா பொண்ணு. ஸோ ஜாதகம் பார்க்கும்போது ஜங்குக்கு 2 கல்யாணம் பண்ணக்கூடிய யோகம் இருந்திருக்கும். ஸோ மாயாவை மேரேஜ் பண்ணி வச்சா ஃப்யூச்சரில் 2 பேரும் பிரிஞ்சுடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் பாட்டிமா ஃபஸ்ட்டு ஒரு மேரேஜை ஜங்குக்கு பண்ணிவிட்டு அந்த மேரேஜில் ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ ஜங்குக்கை லைஃப்பை லீட் பண்ண வச்சு அதுக்கப்புறமா அந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு மாயாவை மேரேஜ் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் 2வது ஒய்ஃபாக மாயா ஜங்கு கூட ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாட்டிமா ஒரு பொண்ணை தேடணும்னு ரொம்ப ஈகராக நிறைய புரோக்கர்ஸ்கிட்ட மேரேஜ் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் மட்டும் தன்னோட பேரன் கூட வாழ்கிற மாதிரி ஒரு பொண்ணை தேடுங்க, நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டுக்கலான்னு சொல்லி தேடியிருப்பாங்க. அந்த டைமில் தான் வைன் தன்னோட ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு கிராமத்துக்கு கிளம்புறதுக்கு பாட்டிமாவுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. பாட்டிமா தான் இப்போ சிட்டியில் இருந்தாங்களா. ஸோ ஜங்குக்கோட மேன்ஷன் அட்ரஸை சொல்லி இங்கே வந்துட்டு நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வைனுக்கு வேறு வழி இல்லை. கிராமத்துக்கு போகிறோம் அப்படின்னா மம்மி டேடியும் இல்லை, வைனுக்கு பெருசாக சொந்தக்காரங்களும் கிடையாது, பாட்டிமா தான் தூரத்து சொந்தம். அதனால் வழி இல்லாமல் பாட்டிமா சொல்கிறாங்களேன்னு ஜங்குக்கோட மேன்ஷனுக்கு வந்திருப்பாங்க. வைன் காலேஜ் ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அந்த டைமில். ஸோ வைனுக்கு அந்த டைமில் 18 ஏஜ். பாட்டிமா வைனை வார்மாக வெல்கம் பண்ணி ஜங்குக்கிட்ட அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க வைனை. ஜங்குக் கிராமத்தில் பாட்டிமா கூட வளர்ந்துருந்தாலும் மம்மி டேடி இல்லாதவங்க. ஸோ எஜுகேஷனுக்காக தான் சிட்டிக்கு வந்திருப்பாங்க. பாட்டிமாவுக்கு கிராமத்துலேயும் சியோல்லையும் நிறையா சொத்துக்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த காலேஜ். ஸோ தன்னோட காலேஜில் படிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வைனை வார்மாக வெல்கம் பண்ணி தன்னோட மேன்ஷனில் ஒரு ரூம் கொடுத்துருக்க வச்சுருப்பாங்க. அந்த டைமில் தான் பாட்டிமா ஒரு 10 days வைனை நோட்டீஸ் பண்ணி பார்த்துட்டு வைனுக்கு பெருசாக சொத்துகள் கிடையாது, ஃபேமிலி மெம்பர்ஸ்னு யாரும் கிடையாது, ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் வைனை தான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் வைனுக்குமே தன்னோட கிராமத்தில் இருக்க மம்மி டாடி விட்டுட்டு போன சொத்தை தவிர ஒரு 5 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்பை தவிர வேறு எதுவும் பெருசாக அந்த ஊரில் சொத்துக்கள் கிடையாது. நாம் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வச்சு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் வைனை டிவோர்ஸ் பண்ண வச்சு ஒரு பல்க் அமௌண்ட்டை வைனுக்கு கொடுத்து கிராமத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம். அப்புறம் கிராமத்தில் வேறு ஒரு நல்ல பையனாக பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சிடலாம். ஜங்குக் அலிமோனியா கொடுத்த பணத்தை வச்சு வைனுக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணலான்னு தான் பாட்டிமா ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு ஜங்குக்கும் ஜங்குக்கோட மாமா பொண்ணான மாயாவும் சின்சியராக லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் கூட பாட்டிமா ஜங்குக்கிட்டையும் மாயா பேரண்ட்ஸ்கிட்டையும் ஜங்குக்கு ஜாதகத்தில் 2 கல்யாணம் இருக்குது, ஸோ மம்மி டேடி இல்லாத பொண்ணு யாரும் எந்த பிரச்சனைக்கு வரமாட்டாங்க, ஈஸியாக வைனை மேரேஜ் பண்ணி ஃப்யூச்சரில் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு மாயாவை எகைன் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம். அந்த மாதிரி பண்ணும்போது வைனுக்கு நிறையா அமௌண்ட் கொடுக்கலாம் டிவோர்ஸ் ஆகும்போது. ஸோ வைனுக்கும் ப்ராஃபிட் இருக்குது, ஜங்குக்கும் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ நம்ம பொண்ணு எந்த பயமும் இல்லாமல் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு ஃபேமிலி மெம்பர்ஸை கன்வின்ஸ் பண்ணி எல்லாருமா சேர்ந்து வைன் ஃபஸ்ட் இயர் செமஸ்டர் லீவில் இருக்கும்போதே ஜங்குக்கும் வைனுக்கும் கான்ட்ராக்ட் மேரேஜ் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணி வச்சுருப்பாங்க பாட்டிமாவும் மாயாவோட மம்மி டேடியும். மாயாவும் இதுக்கு சம்மதிச்சுக்கிட்டு அமைதியாக தான் இருந்திருப்பாங்க மேரேஜ் நடக்கும்போது. ஜங்குக்கு வைன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, மாயாவை தான் ரொம்ப பிடிக்கும் ஜங்குக்கு. தனக்கு ஜாதகத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி 2 இயர்ஸ் கழித்து நிறைய பணம் கொடுத்து அனுப்பி விட்டுடலாம்,
அப்புறமாயா கூட ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு ரொம்பவே ஒரு வில்லிங்கோடு தான் ஒயினை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒயினுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தன்னோட மேரேஜ் லைஃப் நல்லபடியாக போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒயினுக்கு தன்னோட மம்மி டேடி இல்லாத காரணத்தினால அந்த ஊரோட தூரத்து சொந்தமான ஜமீன்தார் ஃபேமிலி தன்னோட லைஃப் அப்படி வீணாக்குறாங்களே அப்படின்னு தெரிஞ்சும் கூட பாட்டிமாக்கிட்ட முடியாதுன்னு சொல்லவோ எதிர்த்து பேசவோ பயந்து ஒயினும் அமைதியாக மேரேஜுக்கு சம்மதிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் பணம் கொடுக்குறதா ஜங்குக் அந்த மேரேஜ் கான்ட்ராக்டில் அழகாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிவோர்ஸ் ஆகும்போது ஒயினோட அக்கௌண்ட்டில் 3 கோடி பணம் இருக்கும். ஸோ இந்த 3 கோடிக்காக தான் ஒயின் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கங்கிறது ஜங்குக்கோட எண்ணம். ரீசன் பாட்டிமா அந்த மாதிரி தான் ஜங்கு கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒயினுக்கும் ஜங்குக்கும். ஆனால் ஒயின் இந்த 2 இயர்ஸில் ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிவிட்டு ஜங்கு காட்டுற அன்பில் மயங்கியிருப்பாங்க. தன்னோட பண ஆசைனால தான் ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஜங்குக் நினைக்கிறது கூட ஒயினுக்கு ஒரு 6 மந்த் லேட்டர் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ரீசன் ஜங்குக் மாயா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது மாயா ஜங்குக் கிட்ட சொல்லியிருப்பாங்க, உன்னோட பணத்துக்காக தான் அந்த பொண்ணு நீ 10 இயர்ஸ் பெரியவனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஜங்குக் எனக்கும் தெரியும், 3 கோடி பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் அந்த பொண்ணு என்னை மேரேஜ் பண்ணியிருக்கா. ஆனாலும் ரொம்ப நல்ல பொண்ணு தான் அவளுக்கு மணி டிமாண்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜங்குக்கும் மாயாவுக்கும் காஃபி எடுத்துகிட்டு வந்த ஒயின் இதை கேட்டுட்டு ரொம்ப உடஞ்சி போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கிட்ட ஒயின் முடிஞ்ச அளவுக்கு நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க. ஏன்னா தன்னை பணத்துக்காக மேரேஜ் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஜங்குக் அப்படின்னு நினச்சிக்கிட்டு. இருந்தாலும் ஜங்குக்கோட மனசில் பாட்டிமா சொன்னது தான் அழுத்தமாக பதிஞ்சிருக்கும். ஸோ பணத்துக்காக வந்த பொண்ணு அப்படின்னு தான் ஜங்குக் நினைக்கிறாங்க ஒயினை. பணத்துக்காக வந்தாலுமே ஜங்குக் ஒயினை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. ஆனால் மாயாவுக்கு ஒயின் ஜங்குக் பக்கத்தில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது. ஸோ மாயா தன்னை ஒயின் தொந்தரவுப்படுத்துகிறாங்க, தனக்கிட்ட என் ஹஸ்பண்ட்டை எதுக்கு பேசுகிறேன்னு சத்தம் போடுறாங்க, நான் வந்தேன்னா எதுக்காக என் மேன்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு ஒயினை பற்றி நிறைய பொய்களை அள்ளி விட்டுருப்பாங்க ஜங்குக் கிட்ட. மாயாவை யாராவது கோபமாக பார்த்தா கூட ஜங்குக்கு பிடிக்காது. அந்த அளவுக்கு மாயா மேலே அன்பு இருக்குது ஜங்குக்கு. அப்படி இருக்கும்போது அந்த அன்பை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி ஒயின் தன்னை விட ரொம்ப அழகாக இருக்காங்க, ஒருவேளை ஃப்யூச்சரில் ஒயின் மேலே அன்பு எதுவும் ஜங்குக்கு வந்துருமோங்கிற பயத்தினால ஒயினை பற்றி தப்பாக ஜங்குக் கிட்ட சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜங்குக் தன்னோட மாயாவை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதுவும் பணத்துக்காக மேரேஜ் பண்ண வந்த பொண்ணு பேசலாமா அப்படின்னு 2 முறை ஒயினை ஸ்லாப் பண்ணியிருப்பாங்க. பணத்துக்காக மேரேஜ் பண்ணி வந்த பொண்ணு என்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃபை திட்டுறதா அப்படின்லாம் பயங்கரமாக ஹர்ட்ஃபுல் வார்த்தைகளை பேசி ஒயினை நல்லா காயப்படுத்தியிருப்பாங்க ஜங்குக். ஒயினுக்கு நாளடைவில் ஜங்குக் கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறத தாண்டி தான் ஒரு மரியாதையான பொண்ணு தான் அப்படின்னு ஜங்குக்கிட்ட காட்டிக்கணும் அப்படின்னு நிறைய முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜங்குக்கை பொறுத்தளவு ஒயின் பணத்துக்காக மேரேஜ் பண்ண வந்த பொண்ணு. ஸோ அந்தளவுக்கு ஒயினை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஒயினுக்கு தேவையான அத்தனையும் ஒரு ஹஸ்பண்டாக இந்த 2 இயர்ஸ் செய்கிறத எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த 2 இயர்ஸில் ஒரு இடத்துல கூட ஒயின் தன்னோட ஒய்ஃப் அப்படிங்கிற ஃபீல் வந்தது கிடையாது ஜங்குக்கு. ஒரு பெயின் கெஸ்ட் போல தான் ஜங்குக் ஒயினை நினைக்கிறாங்க. ஆனால் ஒயினை பொறுத்தளவு மேரேஜுங்கிறது லைஃப்பில் 1 டைம் தான் நடக்கணும், அது எனக்கு நடந்துடுச்சு. மிஸ்டர் ஜானுக்கு தன்னை பிடிக்கலை அப்படின்னாலும் அவர் தான் என்னோடய ஹஸ்பண்ட். தன்னை பற்றி பொய்யா மாயா சொல்லி கொடுக்குறனால தான் தன்னை திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. மற்றபடி ஒரு ஹஸ்பண்டாக எனக்கு தேவையான அத்தனையுமே செஞ்சு கொடுக்குறாங்க. மேரேஜ் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் கூட என்னோடய லைஃப் செட்டில்மெண்ட்டுன்னு ஒரு 3 கோடி பணம் தர்றாங்க. ஸோ ஜங்குக் என்ன தான் தப்பு பண்ணாலும், ஜங்குக் என்ன தான் ஒயினை திட்டினாலும் ஜங்குக்கு மாயாவை தான் பிடிக்கும். ஸோ தனக்கு பிடிச்சவங்கள நாம் ஹார்ம் பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு திட்டுறாங்க அப்படின்னு ஜங்குக்கை மன்னிச்சிடுவாங்க அந்த செகண்ட் டே ஒயின். இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். ஒயின் தன்னோட ரூம்குள்ளே பாஸ்டில் எப்படி ஜங்குக்கை பார்த்தோம், மேரேஜ் பண்ணி இந்த 2 இயர்ஸ் ஓட்டியிருக்கோம் அப்படிங்கிறத நினச்சி பார்த்துக்கிட்டே அப்படியே தன்னோட மவுத்தை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அழுகிறாங்க. ஆனால் அழுது என்ன பண்ண முடியும்? 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் இங்கேருந்து கிளம்பிடணும், இல்லை ஜங்குக்கை வெளியே தள்ளிடுவாங்க. 2வது பாட்டிமா ஒரு வழி பண்ணிவிடுவாங்க. ஸோ எதுவும் பண்ண முடியாமல் ஒயின் தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே தன்னோட ஃபேட் இது தான் அப்படின்னு தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக்கிட்டு
அமைதியாக போய் பெட்டில் படுத்துட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக் வைன் 2 பேரும் இப்போ ஷாப்பிங் மாலில் தான் நின்றுட்டுருக்காங்க. என்ன தான் ஜங்குக் ரொம்ப ஹாப்பியாக பர்ச்சேஸ் பண்ணாலும் வைனுக்கு எது மேலேயும் விருப்பம் இல்லை. ரீசன், ஜங்குக் மேலே தான் வைனுக்கு விருப்பம். இந்த 2 இயர்ஸில் மாயா பொய்யா சொல்லி கொடுத்து ஜங்குக் கிட்ட திட்டு வாங்கவோ அடி வாங்கவோ வச்சா கூட மற்ற நேரங்கள்லாம் ஜங்குக் ரொம்ப அன்பாக நடந்துப்பாங்க வைன்கிட்ட. ஸோ அந்த அன்பில் தான் வைன் மெல்ட் ஆகி ஜங்குக்கை விரும்பியிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ண முடியும், ஜங்குக்கை வைன் விரும்பினாலும் ஜங்குக்கோட மனசில் வைனுக்கு முன்னாடியே வேறு ஒரு பொண்ணு ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. அதுதான் மாயா. 2வது ஜங்குக்கோட சொந்த மாமா பொண்ணு மாயா. வைனால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஜங்குக் என்ன தான் வைனுக்கு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாலும் வைன் தன்னோட பெயின்ஃபுல்லான இந்த எண்டிங்கை நினச்சி தன்னோட ஃபேட் மேலே கோபப்பட்டுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாமல் அமைதியாக ஜங்குக்கு வாங்கி கொடுக்குற எல்லா பொருளையும் அப்படியே ட்ராலியில் போட்டுட்ருக்காங்க. வைன், உனக்கு ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் செப்பல், அப்புறம் சில ஹேர் அசசரிஸ், மேக்கப் ப்ராடக்ட் எல்லாம் வாங்கியாச்சு. உனக்கு ஜுவல்லரி எடுத்து கொடுக்கணுன்னு நான் விருப்பப்படுறேன், வா அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் அப்போ ஜங்குக்கு பார்த்து, மிஸ்டர் ஜான் வேணாமே, இதுவே அதிகமாக நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க, போருமே, எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நோனோ, நீ எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க தெரியுமா, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். வேறு ஒரு பொண்ணாக இருந்தால் இந்நேரத்துக்கு உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு என் சொத்து மேலே ஆசைப்பட்டுக்கிட்டு என்ன சொல்கிறதுண்ணா, என்னோட வெல்த்தினஸ் வேணும்னு அவள் என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு நேரம் அடம் பண்ணியிருப்பாளுங்க. ஆனால் நீ என்ன தான் பணத்துக்காக என்னை மேரேஜ் பண்ணாலும் உன்னோட இடம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ அழகாக ஒதுங்கி போகிற பார்த்தியா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உனக்கு நான் கிஃப்ட் வாங்கி தரணும். கோல்டு, டைமண்ட் எது வேணாலும் நீ வாங்கிக்கோ. அந்த 3 கோடி ரூபாய் பணத்தில் நான் கை வைக்க மாட்டேன். இது என்னோட சொந்த விருப்பத்தில் உனக்கு நான் வாங்கி தரேன், வா ஜுவல்லரி ஷாப்பிங் பண்ணலாம், கம் அப்படின்னு சொல்லி ஜங்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க வைனை. வைனுக்கு ஜங்குக்கு சொன்ன இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வைன் பணத்துக்காக ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்கல, பாட்டிமாவோட வற்புறுத்தலால் தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு அமைதியாக ஜங்கு கூட கிளம்பிட்டாங்க வைன். இப்படியே இந்த டே பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வைன் தூங்கி எழுந்திருக்கிறதுக்குள்ளே பாட்டிமா ரூம் டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. பாட்டிமா எஸ்டர்டே நைட் 12 o'clock வீட்டுக்கு வந்திருப்பாங்க வைனை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு. ஸோ இந்த இயரோட வைன் தன்னோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ சம்மர் ஹாலிடேயில் தான் மேன்ஷனில் இருந்திருப்பாங்க. ஸோ அழகாக கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக பாட்டிமா எஸ்டர்டே நைட்டே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ மார்னிங் டோர் நாக் பண்ணதும் வைன் மெதுவாக எழுந்து டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பாட்டிமா தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க வைன். பாட்டி தான் பாட்டி, கிளம்பலாமா, நேத்தோட முடிஞ்சு போச்சு உனக்கு கான்ட்ராக்டு, இதுக்கப்புறம் ஜங்குக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அப்புறம் எதுக்கு நீ இங்கே இருந்துக்கிட்டு, கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. வைனப்போ நான் நேற்றே பேக்கிங் பண்ணிட்டேன் பாட்டிம்மா, நான் இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நேற்றே பேக் பண்ணிட்டியா, சரி 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 சமத்து பிள்ளை, போங்க போய் கிளம்பி வாங்க, நம்ம காலையில் ஒரு 11 மணிக்கெல்லாம் கிளம்பிடலாம் இங்கேருந்து, ஈவினிங்குள்ளே நம்ம கிராமத்துக்கு போயிடுவோம். கிராமத்தில் நீ என் வீட்டிலலாம் வந்துருக்க வேணாம், எப்போதும் போல உன் மம்மி டாடி வீட்டிலே போயிருந்துக்கோ. ஜங்குக்கு இன்னும் 1 வருஷத்தில் என் பேத்தியை கட்டிக்குவேன், அவன் கட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு வரப்போக இருக்கும்போது உன்னைய பார்த்தா என்ன தான் உன்னைய பிடிக்கலனாலும் நீ மூத்த பொண்டாட்டியில், அப்புறம் பொண்டாட்டின்ங்கிற ஒரு நினப்பு வந்துட்டு போயிடுச்சுன்னா மனசுக்குள்ளே போச்சு, அதனால நீ அங்கேயே இருந்துக்க. ஒரு 2-3 வருஷம் போகட்டும், 20 தானே இப்போ உனக்கு ஆகுது வயசு, 2-3 வருஷம் போனதும் நம்ம ஊருக்குள்ளேயே ஒரு நல்ல பையனாக பார்த்து கட்டி வச்சுப்படுறேன், அதுக்குள்ளே ஜங்குக்கும் கல்யாணம் முடிஞ்சு போயிடும், பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. வைன் அப்படியே சேடாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரிங்க பாட்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டிமாவும் ஃப்ரெஷ்அப்பாக கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு 2 hours பாஸ் ஆகுது. வைன், ஜங்குக், பாட்டிமா 3 பேரும் இப்போ டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கே சொல்கிறாங்க, ஏ வைனு, 2 வருஷமாக நீ எங்கள் வீட்டில் எங்களோட ஒரு ஆளாக புழங்கிட்ட, அதனால எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்றது, எங்கள் கூட சரிக்கு சமமாக போகிறது வர்றது, காரில் உட்கார்றதெல்லாம் இருந்திருக்கும்.
இதுக்கப்புறம் நீ எங்கள் வீட்டு பொண்ணு கிடையாது. அதான் என் பேரன் டைவர்ஸ் பண்ணிட்டானே உன்னைய எஸ்டர்டேவே. கான்ட்ராக்டில் இருக்குதுல்ல அதெல்லாம். இதுக்கப்புறம் எங்கேயாவது நம்ம சங்குக்கை பார்க்குறோம் அப்படின்னா சங்குக்கு பக்கத்துலலாம் அப்படி உட்காந்து சாப்பிடக்கூடாது. அப்புறம் எங்கள் கூட உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிடக்கூடாது. மெய்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அந்த சைடு இருக்க டேபிளில் தான் போய் சாப்பிடணும், எப்போதும் போல தான், புரியுதுல்ல? அப்புறம் கிராமத்தில் இந்த வீட்டில் 2 வருஷம் நான் மருமகளாக இருந்தேன்னா சொல்லிக்கிட்டு தெரியப்படாது, கோபம் வந்துடும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. வாயினுக்கு அழுகையாக வருது. இல்லைங்க பாட்டி, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திருக்கிறாங்க வாயின். அந்த டைமில் ஜங்குக் அப்படியே வாயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி உட்கார வச்சு, சாப்பிடு பாட்டி, முதல்ல இந்த மாதிரி பேசுகிறத நிறுத்துங்க. எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னு விழுந்துக்கிட்டே. இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, இவளை நான் பார்த்துருக்கேன். என்ன கொஞ்சம் பொய் பேசுவா. என் மாயாவை தேவையில்லாத விஷயங்களெல்லாம் சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு பொய் சொல்லுவாள். அதை தாண்டி வேறு பொய்யெல்லாம் சொல்லி எனக்கு தெரியாது. மற்றபடி நல்ல பொண்ணு தான். இவளை இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, எனக்கு ஏதோ மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமாவை பார்த்து. ஜங்குக், எதை இவளை பேசுனா உனக்கு ஒரு மாதிரி இருக்கா? இருக்கும்டா, இருக்கும். அதெல்லாம் மறந்துடுனுமே. இவ நம்மளோட தூரத்து சொந்தக்காரி. நம்மள வசதியானவங்க கூட கிடையாது இவங்க, ஏதோ ஓரளவு வசதியானவங்க, அவ்வளோதான். உனக்கு பொண்டாட்டினா அது மாயா மட்டும்தான் எப்போதும். உனக்கு 2 தாரம், அதனால தான் பிரச்சனை ஆகிடப்படாதுன்னு என் மாயா நல்லா இருக்கணும்னு இந்த பொண்ணுக்கு பணத்தை கொடுத்து உனக்கு கட்டி வச்சேன். அதான் கட்டுக்கட்டாக வாங்கிட்டு போகிறாள், அப்புறம் என்ன அவளுக்கு? இதை விட்டுடு, உனக்கு மாயா தான் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிம்மா. வயனுக்கு உண்மையிலேயே தாங்க முடியல. த்ரோட்டெல்லாம் அப்படியே பேர்ன் ஆகுது. இருந்தாலும் அப்படியே கல் பண்ணிக்கிட்டு அந்த இட்லியை சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டு மெதுவாக எழுந்து கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டைம் இப்போ 10:30 மார்னிங். வாயின் தன்னோட லக்கேஜஸ் எல்லாம் அழகாக எடுத்து டிரைவர்கிட்ட கொடுத்துட்டாங்க கார் டிக்கியில் வைக்க சொல்லி. அந்த டைமில் ஜங்குக் அப்படியே சைடில் நின்று, அப்புறம் வாயின், இங்கே 2 இயர்ஸ் நீ இருந்திருக்க, 2 வருஷம் ஏன் நீ இருந்தியா? நீ இப்போ கிளம்ப போகிற, இனிமேல் இங்கே வரமாட்டேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, 2-3 நாளாக சரியாயிடும். உனக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. வாயின் அப்படியே ஜங்குக்கே குறுக்குறுன்னு பார்த்துட்டு, எனக்கு ஒன்றும் வேணாம் மிஸ்டர் ஜான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தா அப்படின்னு சொல்லி தன்னோட பேண்ட் பேக்கெட்டில் வைனுக்காகவே வச்சுருந்த 2 கட்டு பணத்தை எடுத்து வைனோட ஹேண்ட்ஸில் வச்சுட்டு, கிராமத்துக்கு போயிட்டு இந்த பணத்தை வச்சு உன்னோட வீட்டை ஆல்ட்ரேட் பண்ணிக்கோ. இதில் 2 lakhs இருக்குது. உன்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் நான் 3 கோடி பணத்தை 1 வீக் முன்னாடியே டெபாசிட் பண்ணிட்டேன். அப்புறம் உன்னோட எஸ்டர்டே வாங்கி கொடுத்தேனே ஷாப்பிங் போய் பொருட்கள் எல்லாம், அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே அப்படின்னு கேட்குறாங்க. வயனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இருந்தாலும் அப்படியே சமாளிச்சுக்கிட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன், இந்த பணம் மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வச்சுக்க வாயின் பொடி அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா அந்த டைமில், வாங்கிக்கோ, என் பேரன் கோடீஸ்வரன், இந்த பணத்துலலாம் ஒன்றும் நட்டப்பட மாட்டான், வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. வயனப்போ அமைதியாக அந்த பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. பணத்தை கொடுத்துட்டு ஜங்குக் தன்னோட ஹேண்ட்ஸை வயனை பார்த்து நீட்டுறாங்க. வயனுக்கு ஒன்றும் புரியல. ஹேண்ட்ஸில் வாங்கின பணத்தை எகெயின் ஜங்குக்கிட்ட கொடுக்குறாங்க. ஜங்குக் டக்குன்னு தன்னோட ஹேண்ட்ஸை எடுத்துகிட்டு, பணம் இல்லை வாயின், தாலியை கழட்டி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. வயனுக்கு உண்மையிலேயே ஹார்ட்டே அப்படியே ஸ்டொமக்கு வந்த மாதிரி இருக்குது. தாலியா? தாலி எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க வாயின். என்ன பேசுகிற நீ? எஸ்டர்டேவே நம்மளோட மேரேஜ் முறிஞ்சு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நான் கட்டிவிட்ட தாலி எதுக்காக உன்னோட நெக்கில் இருக்கணும்? என் மாயாவை நான் ஃப்யூச்சரில் மேரேஜ் பண்ணும்போது உன்னோட நெக்கில் நான் கட்டிவிட்ட தாலி தொங்கக்கூடாது, கலட்டி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கோல்டு வாய்ஸில் ஜங்குக். வயனுக்கு ஏனே தெரில, கஷ்டமாக இருக்குது. மிஸ்டர் ஜான் ப்ளீஸ் கேட்காதீங்க, இது எனக்கிட்டே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வாயின் பேசுகிற, கோபப்படுத்தாத, கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு ஏதாவது ஆகிடும், நான் அதை கழுத்தில் இருந்து கலட்டினேன்னா நான் நிஜமாக கொடுக்க மாட்டேன், ப்ளீஸ் இந்த பணத்தை, அப்புறம் இந்த கார் டிக்கிக்குள்ளே இருக்க நீங்கள் வாங்கி கொடுத்த பொருள், அவங்க 3 கோடி பணத்தை கூட வச்சுக்கோங்க,
எனக்கு எதுவுமே வேண்டாம், இந்த தாலியை நான் கழட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அழுகிறாங்க வைன். ஜங்குக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த வேர்டை கேட்டுக்கிட்டு சோஃபாவில் உட்காந்துருந்த பாட்டிமாவுக்கு திக்குன்னு இருக்குது. என்னது, 3 கோடி பணமும் வேண்டாம், நீங்கள் கொடுத்த எதுவுமே வேண்டாம், தாலியை மட்டும் தரமாட்டேனா? என்ன திமிருடி இருக்கும் உனக்கு அப்படின்னு கிடுகிடுன்னு பாட்டிமா வந்துட்டாங்க வைன்கிட்ட. அப்படியே வைனோட ஹேரை பிடிச்சிட்டாங்க. என்னடி ஓமக்கொட்டா மாதிரி இருந்துக்கிட்டு தாலியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க என் பேரனுக்கிட்ட, இந்த தாலியை நீ கழுத்தில் வச்சுக்கிட்டு ஏன் பேத்தி எப்படி என் பேரன் தாலி கட்டி குடும்பம் நடத்தி பிள்ளைங்களை பெக்கிறது? எவ்வளோ திமிரு உனக்கு இருக்கும் அப்படின்னு ஹேரை பிடிச்சோ ஆட்டாட்டுன்னு ஆட்டிட்டாங்க பாட்டிமா. பெயின் தாங்க முடியல வைனுக்கு. வைன், அம்மா வலிக்குது பாட்டி, ப்ளீஸ் வலிக்குதுங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. வலிக்கட்டும், கலெக்டரி தாலியை அப்படின்னதும் ஜங்குக்கு அப்படியே பாட்டிமோட ஹேண்ட்ஸ் எடுத்து விட்டுட்டாங்க. பாட்டி ப்ளீஸ், சின்ன பொண்ணு, என்னை விட 10 ஏஜுக்கு சின்னவ, அவளை போய் இப்படி பிடிச்சிக்கிட்டு கையெடுங்க அப்படின்னு அதட்டுறாங்க. நீ சும்மார, உனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த சொத்து பத்துக்களை பார்த்துட்டு மயங்கி போய் இந்த வீட்டிலே உட்காந்துக்கணும்னு தான் இப்படி ஒரு ஆக்டிங் போட்டுக்கிட்டு இருக்கா போல இவ. என்ன திமிரு இருக்கும், தாலியை கொடுக்க மாட்டானாமே. அடியே, கான்ட்ராக்ட் மேரேஜ்னு நல்லா தெரியுமில்லடி உனக்கு. 2 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா உனக்கு என் பேரனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியுமில்ல. இப்போ தாலியை கொடுக்க மாட்டேன்னா என்ன திமிரு உனக்கு, குறி அப்படிங்கிறாங்க பாட்டிமா. தர்றேன் பாட்டிமா, வலிக்குது, அடிக்காதீங்க அப்படின்னு பாட்டிமா இப்போ ஸ்லாப் பண்ணியிருப்பாங்க பேசும்போதே. ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி சைடில் நிறுத்தியிருப்பாங்க. வைன் தன்னோட சீக்ஸை ரப் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே தாலியை அப்படியே கலட்டி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் போட்டுட்டாங்க. ஜங்குக்கு அப்படியே அந்த தாலியை க்ரிப்பாக பிடிச்சிட்டாங்க. தேவையே இல்லாமல் என்னத்துக்கு தான் இப்படி என் பாட்டிக்கிட்ட திட்டு வாங்கணும், அடி வாங்கணும்? இந்த தாலி உன் கழுத்தில் இருந்தால் மட்டும் நான் புருஷன் ஆகிடுவேனா? அதெல்லாம் எஸ்டர்டேவோட முடிஞ்சு போயிடுச்சு வைன். சும்மா அந்த ஹீரோயின்ஸ் மாதிரிலாம் பிளாபரி பண்ணிகிட்டு இருக்காத. பாட்டி, இந்த தாலியை நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? இந்த செயின் தாலி எல்லாம் சேர்த்து ஒரு 7-8 பவுன் இருக்கும். இதை என்ன பண்ணுறது? ஏதாவது பண்ணுவோம், யோசிச்சு சொல்கிறேன். ஏய் கிளம்புடி அப்படின்னு சொல்கிறாங்க வைனை பார்த்து. வைனுக்கு அப்படியே டியர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அப்படியே தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே, நான் கிளம்புறேன் மிஸ்டர் ஜான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே வைனா, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜங்கு. வைனா அமைதியாக முன்னாடி போயிட்டாங்க. பாட்டிமா வைனுக்கு முன்னாடி வேக வேகமாக நடந்து காரை பார்த்து போயிட்டுருக்காங்க. வைன் மெதுவாக தான் நடந்து போயிருப்பாங்க. போகும்போதே அப்படியே பேக்கில் 2 டைம்ஸ் திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கு எதை பற்றியும் கவலைப்படலை. அவங்க பாட்டுக்கு ஸ்டேர்ஸில் ஏறி அப்ஸ்டேர்ஸ் போயிட்டாங்க. வைனுக்கு கஷ்டமாக இருக்குது. கடவுளே, நான் சம்மதிக்காமையே கான்ட்ராக்ட் மேரேஜ்குள்ளே என்னை கொண்டு வந்தாங்க. மிஸ்டர் ஜான் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் பயங்கர ரூடான ஒரு பர்சன் அவர். அவர்கிட்ட பேசவே எனக்கு பயம். இருந்தாலும் அவர் எனக்கு பிடிக்கும், ஏன்னா என் ஹஸ்பண்ட் அவர். ஆனால் என் சம்மதமே இல்லாமல் இப்போ எனக்கு டிவோர்ஸும் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறது? என் மம்மி டேடி என் கூட இருந்திருந்தா இந்த பாட்டிமா கிட்ட நான் மாட்டியிருக்க மாட்டேன். இவங்களோட சுயநலத்துக்கு என் லைஃப்பில் விளையாடுறாங்க அப்படின்னு வைன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே அமைதியாக காரில் ஏறி உட்காந்துட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போ நல்லாவே ஒரு ஈவினிங் டைம். பாட்டிமாவோட கார் வைனோட வீட்டு முன்னாடி பார்க் ஆகுது. வைனை, உன் வீடு வந்துடுச்சு. வேலைக்காரிக்கிட்ட சொல்லி உன் வீட்டை நீ வந்ததும் தங்குற மாதிரி ரெடி பண்ணி வைக்க சொல்லிட்டேன். போய் தங்கிக்கோ. எதுவும் பிரச்சனைனா யாரும் பிரச்சனைக்கு வரமாட்டாங்க. நீ என்னோட கண்ட்ரோலில் இருக்கிற பொண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும். உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வரையும் உன் கார்டியன் நான் தான். யாரும் பிரச்சனைக்கு வரமாட்டாங்க. நீ பாட்டுக்கு இந்த வீட்டில் இருந்துக்கலாம். ஏதாவது தேவைன்னா ஒரே ஒரு ஃபோன் கால் தான் என்கிட்ட பண்ணிவிடு, நான் வந்துடுறேன். இல்லை என் வீட்டு வேலைக்காரனை அனுப்பி விட்ருவேன். உனக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துருவோம், சரியா? ஏய் டிரைவர், டிக்கியில் இருக்க வைனோட ட்ராலி எடுத்து வெளியில் வை. அப்புறம் வைனா, வெளியில் எதுவும் தெரியப்படாது, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே பாட்டிமா அப்படின்னு சொல்லிவிட்டு வைன் தன்னோட வீட்டோட காம்பவுண்ட் கேட்டை அப்படியே டச் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு இங்கே வர்றாங்க வைன். தன்னோட மம்மி டேடி இருக்கும்போது இந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அவங்க இறந்து போய் ஒரு 4 months தனியாகவே இந்த வீட்டில் இருந்திருப்பாங்க.
எகெயின் அந்த மாதிரி ஒரு தனிமையான லைஃப்பை லீட் பண்ண போகிறோன்னு மனசுக்குள்ளே தோணுது. இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? ஸோ அமைதியாக கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போய் நிற்கிறாங்க. அந்த டைமில் வீட்டுக்குள்ளே இருந்து வைனா அப்படின்னு சொல்லிக்கிட்டே குஷியாக ஒரு பொண்ணு வேகமாக வைனை நோக்கி ஒடியாடுறாங்க. அது வேறு யாரும் கிடையாது, வைனோட ஃப்ரெண்ட் மினியும் வைனும் பக்கத்து வீட்டு பொண்ணுங்க. வைனோட மம்மியும் மினியோட மம்மியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வைனோட டேடியும் மினியோட டேடியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் இவங்க நாங்கள் வைனை பார்த்துக்கிறேன்னு சொல்லியும் கூட பாட்டிமா எங்களோட தூரத்து சொந்தம், ஸோ இந்த பொண்ணை நான் தான் பார்த்துப்பேன்னு பயங்கர கன்னிங் மைண்டோட வைனை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. தன்னோட கார்டியன்ஷிப்பில் வளர்க்குறதுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க வைனை. ஏன்னா ஜங்குக் பிறக்கும்போதே 2 தாரம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு புரோஹிதர் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் பாட்டிமா வைனை தன்னோட கார்டியன்ஷிப்பில் வளர்க்க ரெடி பண்ணியிருப்பாங்க. பாட்டிமா நினச்சது போலவே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ப்ரெசண்ட்டில் ஜாதகம் பார்க்கும்போது கூட 2 தாரம்னு சொல்லி பரிகாரம்னு சொல்லி ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விரும்புகிற பொண்ணை மேரேஜ் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்துக்காக தான் வைனை பாட்டிமா பஞ்சாயத்தில் சொல்லி அவங்க தத்தெடுத்த மாதிரி வளர்த்துருக்காங்கங்கிறது வைனுக்கு லேட்டாக தான் புரிஞ்சிருக்கும். இப்போ ப்ரெசண்ட்டில் மினி வந்து ஹக் பண்ணதும் வைனுக்கு தாங்க முடியலை. அப்படியே டைட்டாக மினியை பேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. மினியோட மம்மியும் டேடியும் வைனோட வீட்டுக்குள்ளேருந்து தான் வர்றாங்க. வைன் செல்லம் எப்படி அம்மோ இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்பவே ஒரு டீப் ஹார்ட்டில் இருக்க அன்போட வைனை வந்து ஹக் பண்ணுறாங்க மினியோட மம்மியும் டேடியும். நான் நல்லா இருக்கேன் ஆண்டி, நல்லா இருக்கேன் அங்கிள். என்னது இது வீட்டுக்குள்ளேருந்து வர்றீங்க அப்படின்னு சிரிக்கிறாங்க வைன். அப்போ பேக்கில் நின்றுக்கிட்டு இருந்த பாட்டிமா, நான் தான் இவங்க 2 பேரும் பக்கத்து வீடுன்னு சொல்லி இவங்கக்கிட்ட தான் சொல்லி உன் வீட்டை சுத்தம் பண்ண சொன்னேன். சுத்தம் பண்ணிவிட்டு போகாமல் இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்துருக்குதுங்க. சரி ரைட்டு, வீட்டுக்குள்ளே இருக்க பொருளெல்லாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. எல்லாம் பக்காவாக நீட் பண்ணி வச்சுட்டோமா, எந்த பிரச்சனையும் இல்லை, வைன் நல்லா இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உள்ளே கூட்டிகிட்டு போங்க. சும்மா வைன் வீட்டுக்கு வந்து அவளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அவள் பாட்டுக்கு தனியாக இருந்துக்குவோம் அந்த வீட்டில். மினி, நீ ரோஜாப்பூ தோட்டத்துக்கு வா, உனக்கும் வைனுக்கும் ரோஜாப்பூ பறித்து தர்றேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பாட்டிமா கிளம்புன நெக்ஸ்ட் செகண்டே மினியோட மம்மி டேடி வைனை கூட்டிகிட்டு வைனோட வீட்டுக்குள்ளே போய் அப்படியே சைடில் இருக்க சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. வைன் செல்லம் எப்படி இருக்க, படிப்பெல்லாம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க மினியோட டேடி. நல்லபடியாக படிச்சிட்டாங்க அங்கிள், எந்த பிரச்சனையும் இல்லை. மினிக்கும் காலேஜெலாம் முடிஞ்சிடுச்சுல அப்படின்னு சொல்கிறாங்க. மினிக்குட்டியும் படித்து முடிச்சிடுச்சு. இந்த வில்லேஜில் இருக்க காலேஜில் தான் அது படிச்சிச்சு. நீ தான் ஜமீன்தாரம்மா சொல்லி சிட்டியில் போய் படித்த. சிட்டி காலேஜெலாம் இன்னும் நல்லா இருக்கும்லம்மோ அப்படின்னு சொல்கிறாங்க மினியோட டேடி. நல்லா இருக்கும் அங்கிள், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் மினி, டேடி அவள் இப்போ தான் வந்திருக்கா, படிப்புன்னு படிப்பை பற்றி கேட்டுக்கிட்டு கமனு கிடங்க. வைனை என்னோடய மம்மியும் டேடியும் உனக்காகவே சூப்பரான சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. உனக்கு சமைக்கிறதுக்கு எதுவும் கஷ்டமாக இருந்தால் நீ கவலைப்படாத, உனக்கு நான் தினமும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வைனப்போ மினியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டே, இங்கே பாரு மினி, நான் நல்லா சமைப்பேன் மினி, உனக்கு வேணா கூட நான் சமைச்சு தருவேன், அங்கிளே ஆண்டி நீ தொந்தரவுப்படுத்தாத அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஆன்ட்டிக்கு சிரிப்பாக இருக்குது. சமைக்கலாம் கற்றுக்கிட்டியா வைன், நீ ஹாஸ்டலில் தங்கி படித்த, அங்கே சமைக்கலாம் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க ஆண்டி, ஹாஸ்டலில் வந்து நான் ரூமில் கெட்டில் வச்சு சமைப்பேன், அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அப்படியா, சரி வாமோ, ஏதாவது சாப்பிடு, நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர்றேன். நான் ஒரு கொஞ்ச நேரம் தான் இங்கே இருப்பேன், இன்றைக்கி நம்மளுக்கு அறுவடை நாள், ஆள் போய் பிடிக்கணும், நாளைக்கு அறுவடைக்காக காஃபி போட்டு தர்றேன், எல்லோரும் குடிக்கலாம், அதுக்கப்புறம் நான் கிளம்பிடுறேன், உனக்கு பயமாக இருந்தால் நம்ம வீட்டில் வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க மினி மம்மி. இல்லை ஆண்டி, நானே இங்கே படுத்துப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கள்ல அப்படின்னு சொல்கிறாங்க வைன். நல்லா இருக்கிறோம் அம்மோ, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜமீன்தாரம்மா உங்கள் வீட்டு தென்னந்தோப்பை பராமரிக்காமல் விட்டுவிட்டாங்க. எங்கள் வயலுக்கு பக்கத்தில் தானே இந்த தென்னந்தோப்பு, உன்னோட அங்கிளும் நானும் உன் தென்னந்தோப்பை பராமரித்து பத்திரமா வச்சுருக்கோம்.
நாளைக்கு போல் நீனும் மினியும் போய் பாருங்க, சரியா? இதுக்கப்புறம் தேங்காய்களை யாருக்கிட்ட விற்கணும், யாரை வச்சு அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணுறதுன்னு உனக்கு நான் சொல்லி கொடுத்துப்புட்றேன். நீ அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணிக்கோ செல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி, வாங்க, நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் காஃபி போட்டு தர்றேன், நீங்கள் இருங்க, ரொம்ப நேரமாக ஒர்க் பண்ணியிருப்பீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் எழுந்திரிக்கிறாங்க. காஃபியெல்லாம் போட்டு வச்சுட்டேன், நீ உட்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே மினியோட மம்மி காஃபி எடுக்க கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒயின் தன்னோட பெட்ரூமில் நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பில் தூங்கிட்டு இப்போ தான் எழுந்து உட்காடுறாங்க. ஒயினுக்கு எழுந்து உட்கார்ந்ததுமே பயங்கரமாக ஹெட் ஏக்காக இருக்குது. அப்பா இது என்ன திடீர்னு இப்படி தலையை வலிக்குது அப்படின்னு தன்னோட ஹெட்டை அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஹெட் போர்டில் சாஞ்சு உட்காடுறாங்க. அந்த டைமில் அப்படியே ஸ்டொமக்கை கலக்கின மாதிரி வாமிட் வருது. அப்படின்னு அப்படியே மவுத்தை தன்னோட ஹேண்ட்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வேக வேகமாக ரெஸ்ட் ரூம்க்கு ஓடுறாங்க. ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் ஒயின் தன்னோட ஃபேஸெல்லாம் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு ஃபேஸை வைப் பண்ணிக்கிட்டே, என்னாச்சு எனக்கு, அம்மா பயங்கரமாக தலைவலிக்குது அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக வந்து பெட்டில் உட்காடுறாங்க. ஒயினுக்கு உண்மையிலேயே ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது. ஐயோ, வீட்டை முதல்ல எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும், க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கான்னு பார்க்கணும், இதுக்கப்புறம் இங்கே தானே இருக்க போகிறேன், என்னோடய லைஃப்பை நான் தான் பார்த்துக்கணும். ஐயோ, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேவே இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஒயின் எழுந்து மார்னிங் வியர் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துக்கிட்டு பாத் பண்ண கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு 2 hours பாஸ் ஆகுது. ஒயின் இப்போ கிச்சனில் என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன பொருட்கள் கிச்சனில் இருக்குது அப்படின்னு விட்டு போன தனக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் அப்படியே எழுதி வச்சிட்ருக்காங்க, சூப்பர் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் ஒயினோட ஃப்ரெண்ட் மினி வேக வேகமாக ஒயினோட வீட்டுக்குள்ளே வர்றாங்க. ஒயின், ஏ ஒயினு அப்படின்னு கூப்பிட்றாங்க மினி. ஒயின் அப்போ கிச்சனுக்குள்ளே இருந்து அப்படியே எட்டி பார்த்து, மினி நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மினி வேகமாக வந்து ஒயினை பார்த்துட்டு, என்னடி இது சாரியில் இருக்க, டவுனுக்கெலாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கிற, சாரியில் இருக்க, எஸ்டர்டேவும் சாரியில் தானே இருந்த, என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினுக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல. அது எனக்கு சாரீ பிடிக்கும் மினி, ஸோ அதனால தான் நான் சாரீ வேர் பண்ணிக்கிட்டேன். நான் நிறையா சாரீஸ் தான் வச்சுருக்கேன் தெரியுமா. காலேஜில் ட்ரெஸ் கோட்லாம் கிடையாது. ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் நான் சல்வார் லாங் மீடி இப்படிலாம் போட்டுட்டு போனேன். செகண்ட் இயர்லேருந்தே நான் சாரீ கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். மினி அப்போ ஒயின் அப்படியே ஹெட் டோஸ் பார்த்துட்டு, 2 இயர்ஸாக அப்போ சாரீ வியர் பண்ணிகிட்ருக்கியா, சும்மா சொல்லக்கூடாது, நச்சுன்னு இருக்க அப்படின்னு சிரிக்கிறாங்க. யூ நாட்டி கேர்ள், வா காஃபி போட்டுறேன், 2 பேரும் காஃபி குடிக்கலாம், உனக்கு வேலை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. 4-5 வருஷத்துக்கு எந்த வேலையும் கிடையாது, வெட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஒயினுக்கு புரியல, அப்படியே கவனித்து பார்க்குறாங்க மினியை. படித்து தான் முடிச்சுட்டேனே, பிஜியெல்லாம் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் மம்மி டாடிக்கிட்ட. எனக்கு 25-26 வயசில் தான் மேரேஜ் பண்ணணும்னு ஜாதகத்தில் சொல்லிட்டாங்களாம். 20 தான் அப்போ தான் ஆகுது, 25 கல்யாணம் பண்ணாலும் 5 வருஷத்துக்கு நான் ஃப்ரீ தானே அப்படின்னு சிரிக்கிறாங்க மினி. ஒயினப்போ மினியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஓகே மினி, அங்கிள் ஆக்டிக்கிட்டே சொல்லிவிடு, நம்ம பக்கத்து ஒரு டவுனுக்கு போகலாம், அங்கே போயிட்டு இந்த பாரு என்னோடய ஐடி ப்ரூஃப்லாம் வச்சுருக்கேன், அங்கே போய் ஒரு ஸ்கூட்டியை புக் பண்ணிவிட்டு அப்படியே மார்க்கெட்டுக்கும் போயிட்டு சில க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு, வீட்டில் ஃப்ரிட்ஜு மிக்சின்னு ஒன்றுமே இல்லை, அது எல்லாத்தையும் நம்ம பார்த்து ஆர்டர் பண்ணிவிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாப்பிங்கா, ஐயோ ஐயோ, வா 10 நாள் ஆனாலும் உங்ககிட்டே நான் உட்காந்துருப்பேன், ஷாப்பிங் போகணுன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், கம் கம் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. வெயிட் பண்ணு, காஃபி சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் மினி 2 பேரும் தங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மினியோட மம்மி டேடிக்கிட்டையும் சொல்லிவிட்டு இப்போ டவுனுக்கு கிளம்பிட்டாங்க. டவுனுக்கு போகும்போது பஸ்ஸில் தான் போயிருப்பாங்க. மினி ஒயினை அமைதியாக குறுக்குறுன்னு சைட்லேயே பார்த்துக்கிட்டு எகெயின் அப்படியே சைடில் திரும்பி விண்டோ சைடையும் பார்த்துக்கிட்டு வர்றாங்க. ஒயினுக்கு நல்லா தெரியுது, மினி என்னாச்சு உனக்கு, என்னையும் பார்க்குற, சைடில் விண்டோவையும் பார்க்குற, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இருக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக எந்த அளவுக்கு சுட்டித்தனம் பண்ணிக்கிட்டு இருப்ப, ஆனால் நீ சிட்டிக்கு போனதுக்கப்புறம் பயங்கர அமைதி ஆகிட்டியடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினுக்கு ஒன்றும் புரியலை.
அப்படியா தெரியுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமான்ங்கிறேன்னா அந்த ஜமீன்தார் அம்மா எதுவும் உன்னை உருட்டி மிரட்டுதா அப்படின்னு சொல்கிறாங்க. மினி சொன்னதும் வைனுக்கு ஜங்கு கூட நினப்பு வந்துடுச்சு. அதெல்லாம் இல்லை, அவங்க நல்லா தான் நீ பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல இங்கே வந்து, நானும் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, ஒரு ஃபோன் கூட பண்ணி பேசிக்க முடியல. 3 வருஷத்தில் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்திருக்கும். நீ கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்ட, நான் தான் இன்னும் கழுதியாகவே திடீரேன் போல். நானும் இதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவலை கெயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிரிக்கிறாங்க மினி. வைனுமே இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு மினியோட ஷோல்டரில் சாஞ்சுக்கிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஜங்குக் தன்னோட மேன்ஷனில் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சாப்பாட்டை என் வீட்டு நாய் கூட சாப்பிடாது. காஃபின்னு ஒன்று கொடுத்தீங்க, படி தண்ணி மாதிரி. சரி, ஏதோ இன்றைக்கி ஒரு நாள் காஃபி மிக்ஸ் பண்ணுறதில் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க போல் நினச்சிக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தால் என்னது இது, உங்கள் மூஞ்சிங்க மாதிரி இருக்குது அப்படின்னு கத்துறாங்க ஜங்குக். இல்லை சார், இவ்வளோ நாளாக மேடம் தான் உங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. கல்யாணம் பண்ணி வந்த புதுசில் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னே கேட்ரிங் கிளாஸ்லாம் போய் சாப்பாடு செய்ய லீவ் நாளெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. அதை வச்சு உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி உங்கள் டைப்புக்கு ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க போல். அதனால் அவங்க செஞ்சு கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. எங்களுக்கு புதுசு, நாங்கள் எல்லோரும் 6 மந்த்தாக தான் இங்கே ஒர்க்கில் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லேடி. சீ, வாயை பொத்துங்க. ஓ, அந்த வைன் கேட்ரிங் கோர்ஸ் போனாளா? அதுவும் லீவ் நாள் இல்லையா? ஆமாம், அவள் வெளியில் போவா. 1 இயர் கிட்ட போனாலே. அதுக்கப்புறம் தான் எனக்கு அவளே சமைச்சு கொண்டு வந்து நானே சமைச்சே சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னான். இதுங்கெல்லாம் 6 மாதம் தானே ஆயிருக்குங்க வந்து, இதுங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னு அப்படியே அந்த ஹெட் குக்கை பார்த்து, என் பொண்டாட்டி கேட்ரிங் கோர்ஸ் போனது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். பேசிக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே ஒர்க் பண்ணவங்க உங்களோட இன்னொரு மேன்ஷனில் இல்லை இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள பார்க்கும்போது சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் குடும்பத்தை பற்றி காசிப் பேசுகிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓங்கி ஒரு ஸ்லாப் பண்ணுறாங்க ஜங்குக் அந்த லேடியோட சீக்ஸில். அப்பா, ஐயோ நான் அடிக்கிறாரு அப்படின்னு சீக்ஸில் ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டு அழுகிறாங்க அந்த லேடி. குக்குன்னு இந்த வீட்டில் 3 பேரை நான் போட்டிருக்கேன். ஹெட் குக்கு, உங்களுக்கு அசிஸ்டண்ட்டு, இவங்களுக்கு அசிஸ்டண்ட், இவங்கன்னு 3 பேர் இருக்கீங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் கேவலமாக இருக்குது. ஆஃப்டர்நூன் லன்ச் சூப்பராக இருக்கணும். இல்லை அத்தனை பேரையும் ஃபயர் பண்ணிவிட்டு புதுசாக இங்கே ஆளை போடுவேன். எரிச்சலாக இருக்குது எனக்கு உங்களை பார்க்க. ஒரு காஃபி போட தெரியலை. நீங்கள்லாம் டிகிரி படிச்சிருக்கீங்க. சம்பளம் கொடுக்குறேன்னா மாதத்துக்கு ஒரு ஆளுக்கு 50,000, 70,000, 1 லட்சம் வரையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் குக்குக்கு மட்டுமே. அப்படி இருக்கும்போது என்ன கேடு உங்களுக்கு எனக்கு சமைச்சு கொடுக்க? அப்பா, இந்த வைனுக்கு கால் பண்ணி, நான் கால் பண்ண மாட்டேன், அவளுக்கு எஸ்டர்டேவோட முடிஞ்சு போச்சு என்னோடய ஒய்ஃபுங்கிற கான்ட்ராக்ட் அப்படின்னு தனக்குத்தானே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஜங்குக்கு எதுவும் பேச முடியாமல் தன்னோட மேட்ஸை பார்த்து, இங்கேருந்து போங்க, ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு எனக்கு சிக்கன், 3 டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள், அதுக்கப்புறம் ஒரு வெஜிடபிள் சாலட், இதெல்லாம் வேணும். எனக்கு ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொண்டுட்டு வாங்க. கண்டிப்பாக எனக்கு பனானா மில்க் ஷேக்கும் இல்லை பனானா ஸ்மூத்தியாவது எனக்கு இருக்கணும், ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு அந்த மெய்ட்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. அந்த டைமில் ஜங்குக் அப்படியே தன்னோட சோஃபாவில் வந்து உட்காந்து அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே சீலிங்கை பார்த்து சாஞ்சு உட்காடுறாங்க. ஜங்குக்கு ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறாங்க. வைன் மேரேஜ் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்னு ஒன்று நடந்திருக்காது. ஜங்குக் அவங்களோட ரூமில் இருந்திருப்பாங்க, வைன் அவங்களோட ரூமில் இருந்திருப்பாங்க. இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, ஸோ பார்ட்டிமா ஃபஸ்ட் நைட்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் மேரேஜ் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே வைன் பனானா மில்க் ஷேக் போட்டுட்டு வந்து ஜங்குக் கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஜங்குக் அந்த டைமில் காலேஜில் ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக சில ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. வைன் அப்போ ஒரு பிங்க் கலர் சாரீ வியர் பண்ணி தன்னோட ஹேரை அப்போ தான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அந்த வெட் ஹேரோட லைட்டான ஒரு மேக்கப்பில் ஜங்குக் முன்னாடி வந்து நின்றுருப்பாங்க. ஜங்குக் அப்படியே எழுந்து சைடில் திரும்பி பார்த்துருப்பாங்க.
ஜங்குக் ஒயினை பார்த்ததும் ஒயின் ஹேண்ட்ஸில் மில்க் ஷேக் வச்சுருக்கதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை, இது குடிங்கோ, உங்களுக்காகவே நான் ரெடி பண்ணது அப்படின்னு ஒயின் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒயினை பொறுத்தளவு கான்ட்ராக்ட் மேரேஜாக இருந்தாலும் தன்னோட ஹஸ்பண்டாக தான் பார்த்துருப்பாங்க ஜங்குக்கை. ஸோ தனக்கு மம்மி டேடின்னு யாரும் கிடையாது, தன்னோட ஹஸ்பண்ட் தான் இனிமேல் நம்மளுக்கு எல்லாம் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. இந்த 2 இயர்ஸில் ஏதோ ஒரு இடத்துல தன்னை பிடிச்சிருந்தாலும் ஜங்குக் தன்னை விடமாட்டாங்க, தன்னை பத்திரமா பார்த்துப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் ஜங்குக் ஒதுக்கி ஒதுக்கி விட்டாலும் ஒயின் போய் நின்றுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஒயின் ஜங்குக்கு ஆசையாக இந்த மில்க் ஷேக்கை போட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஜங்குக் அப்படியே அடித்து கீழே தள்ளி விட்டுருப்பாங்க. அப்படியே அந்த மில்க் கிளாஸ் சைடில் போய் விழுந்திருக்கும். ஐயோ, எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஒயின். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஒயினோட சீக்ஸில் பலமான ஒரு ஸ்லாப் கொடுத்துருப்பாங்க ஜங்குக். பயந்து போய் அப்படியே உட்காந்துருப்பாங்க ஃப்ளோரில் ஒயின். அந்த நினப்பு வருது ஜங்குக்கு. இப்போ 18 ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு ஒயின். ஜங்குக்கு அப்போ 28 ஏஜ் ஆகிருக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் ஒரு பொண்ணை அடிச்சுப்பிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி கில்டியாக அந்த செகண்டே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஒயின் ஓன்னு அழுதுகிட்டு தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து எழுந்து போகலான்னு எழுந்திருக்கும்போது சாரி பல்லு அப்படியே தன்னோட ஃபூட்டை வச்சு அழுத்திட்டு திரும்பும்போது பொதன்னு எல்லா ஃப்ளிட்டுமே கீழே விழுந்திருக்கும். ரொம்ப பயந்து போய் அழுக ஆரம்பிச்சிருப்பாங்க ஒயின். ஜங்குக்கு அந்த டைமில் ஒயினோட அழுகை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமில்லை அழாத அப்படின்னு சொல்லி தன்னோட ஒர்க்கையே மறந்து ஒயினோட சாரியோட ஃப்ரண்ட் ஃப்ளீட்டை ஜங்குக்கே ஃப்ளீட் எடுத்து ஒயினோட ஃப்ரண்ட்டில் போட்டு அப்படியே கவர் பண்ணி விட்டு அழக்கூடாது, ஐம் சாரி, நான் தெரியாமல் அடிச்சிட்டேன், இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அந்த கிளாஸ் பீசஸ்லாம் எடுத்து எகெயின் ட்ரேயில் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. அப்படியே இப்போ ப்ரெசண்ட்டில் ஐஸை ஓப்பன் பண்ணி நிமிர்ந்து உட்காந்து ஜங்குக் தன்னோட ரைட் ஹேண்ட் பேமை பார்க்குறாங்க. ஓ, அவளை அப்படி தான் நான் ஒரு நாள் அடிச்சுப்புட்டேன், அதே மாதிரி இப்போ இந்த மெய்டு அடிச்சுப்புட்டேன். ஐயோப்பா, எதுக்கு தான் நான் கை நீட்டுறேனே தெரிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் தப்பு பண்ணுறது, அதுக்கப்புறம் நான் வருத்தப்படுறது. ஓ அப்படின்னு இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு அப்ஸ்டேர்ஸ் கிளம்பிட்டாங்க ஜங்குக். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.